கும்பலக்னம் நேயர்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். கும்பலக்னம்க்கு வந்து மைண்ட் ஜென்ரலா ஒரே பயங்கர சந்தேகம் வந்துட்டே இருக்கும் இந்த 2026ல. எதுக்கு எடுத்தாலும் ஒரு சந்தேகம். ஆல்ரெடி அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அண்ட் பார்க்குற விஷயங்களுக்கெல்லாம் சந்தேகம், இவா கரெக்டா அவா கரெக்டாங்கிற ஒரு சந்தேகம், இல்லை எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. அண்ட் மைண்டு வந்து சாத்விக்காவே இருக்காது. எதுக்கு எடுத்தாலும் ஒரு கோவம், உக்ரம், யோசிக்கும் போதே வந்து ஒரு மாதிரி கோவத்தோட எல்லாத்தையும் யோசிக்கிறது, அந்த மாதிரி ஒரு மென்டல் அஜிடேஷன் நிறையா வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. மைண்ட் ரொம்ப அக்ரெசிவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்க வேண்டிய விஷயங்கள். அதே மாதிரி நீங்கள் ஏதோ ஒன்று பிளான் பண்ணல அப்படின்னா அது வந்து ப்ராப்ளமேட்டிக்காக போகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஜென்ரலி பிளான் பண்ணாமல் இருக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் வந்து கும்பலக்னம்க்கு வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். எது வருதோ அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க, எதையும் பிளான் பண்ணாதீங்கோ, அப்போ பெட்டராக இருக்கும். அண்ட் அதே மாதிரி திருமண வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன டிட்டாச்மெண்ட்ஸு, ஒரு சென்ஸ் ஆஃப் ஒரு செக்லூஷன் வரலாம். அண்ட் ஆல்ரெடி ஏதாவது கல்யாணம் ஆகலை அப்படின்னா நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அதில் சின்ன சின்ன தடைகள் வந்து வரத்துக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. இல்லை கரெக்டான பையனோ பொண்ணோ அமையறதுல வந்து கொஞ்சம் நிறையா வந்து ப்ராப்ளம் இருக்கும். அண்ட் கல்யாணத்தில் ஒரு சின்ன சின்ன டிலேஸ் இருக்கும் ஆகிறதுல. ஸோ அதெல்லாம் வந்து நிறையா பரிகாரம் வச்சு சரி பண்ண வேண்டிய ஒரு ஏரியான்னு சொல்லலாம். அண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து நிறையா மாறப்போகிறது, நிறையா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். அண்ட் உங்களுடைய இன்ட்ராக்ஷன் வந்து உங்களுடைய ஸ்பீச் வந்து ரொம்ப மெச்சூர்டாக மாறும். இதெல்லாம் வந்து நீங்கள் கிராஜுவலாக இந்த 2026ல் நீங்களே வந்து கவனிக்கலாம். இல்லை யாராவது உங்களை அப்சர்வ் பண்ணான்னா கண்டிப்பாக சொல்லுவா, நீ ரொம்ப மெச்சூர்டாக பேசுகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அண்ட் உங்களுடைய ஃபுட் ஹேபிட்ஸில் நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்ப்பா. நீங்கள் பைசா பண்ணுற விதத்தில் வந்து கொஞ்சம் அதாவது சிறுக சிறுக சேர்க்கறது, ஸ்லோவாக ஸ்டெடியாக வந்து சேர்க்கறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நீங்கள் வச்சுப்பேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய வெல்த் அக்யூமுலேஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. மற்றபடி உங்களுடைய குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி சைல்டு கன்செப்ஷன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு கண்டிப்பாக வந்து கன்சீவ் ஆவா. அதே மாதிரி ஆல்ரெடி ப்ரெக்னன்சியில் இருக்கிறவாளுக்கு வந்து நல்லபடியாக ஸ்மூத் ப்ரெக்னன்சி வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். குழந்தைகள் வந்து படிக்கிற வயசில் இருந்தாங்கன்னா, இப்போ நீங்கள் பேரண்ட்டாக இருக்கேன்னா உங்கள் குழந்தைகள் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவா. நல்ல அகடமிக் அண்ட் கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டி, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிலாம் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு நல்ல பேரை வாங்கி தருவா. குழந்தைகள் வழியில் உங்களுக்கு நிறையா சந்தோஷம் வரதுக்கான எல்லா விதமான பாசிபிலிட்டியும் இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ கும்பலக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஆன் த ஹோல் வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான இயர்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் எதுவும் பிளான் பண்ணாமல் இருக்கோம், அதுவே உங்களை வந்து நிறையா நல்ல விஷயங்களுக்கு வந்து எடுத்துகிட்டு போகும் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ.